இயேசுவின் தூய திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை இரட்சித் தருளும் எங்கள் சர்வேஸ்வரா. பிதா சுதன் பரிசுத்த ஆவியானவரின் திருப்பெயராலே ஆமென். ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே, உம்முடைய திருச்சன்னிதானத்தில் எங்களை அர்ப்பணிக்க வந்திருக்கிறோம். அப்பா, உம்முடைய தூய்மை மிகுந்த கருணை கரங்களால் எங்களை தொட்டு வருடும் ஆண்டவரே. இயேசுவே, நல்ல பங்கை நாங்கள் தெரிந்தெடுத்திருக்கிறோம் என்று எங்களை அழைத்தருளும் ஆண்டவரே. அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த மதிய நேரத்தை தூக்கத்தை துறந்து ஆண்டவரே, அப்பா, தியாக உள்ளத்தோடு இறையச்சத்தோடு கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் முழுமையாக நிறைவாக ஆசீர்வதிப்பீர் என்ற நம்பிக்கையோடு உம்முடைய திருப்பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ இன்றி வாழ்வேது ஆண்டவரே. ஆமாண்டவரே, உம்முடைய நினைவின்றி என்னுடைய மனம் கனத்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. துதிங்க, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைவேதையா, உன் நினைவின்றி என் மனதும் சுமைதானையா. நீ இன்றி என் வாழ்வில் நிறைவேதையா, உன் நினைவின்றி என் மனதும் சுமைதானையா. என் இயேசுவே, என் தெய்வமே, அருளின்றி என் வாழ்வில் பொருளேதையா. நீ என் வாழ்வில் நிறைவேதையா, உன் நினைவின்றி என் மனதும் சுமைதானையா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஆசீர்வதி மாட்டோம். துதிங்க, துதிங்க. நன்றி இயேசுவே, ஆசீர்வதி மாட்டோம். நிதம் மாறும் உலகில், நிறம் மாறும் உறவில், அலை மோதும் வாழ்க்கை, நிலை மாறும் பாதை, நிலையான உந்தன் துணை நாடி வந்தேன். நிறைவான உந்தன் உறவொன்று கண்டேன். நிலையான உந்தன் துணை நாடி வந்தேன். நிறைவான உந்தன் உறவொன்று கண்டேன். இறையே, இறையே, இயேசுவே, துணையே, நீயே என் தெய்வமே. இறையே, இறையே, என் இயேசுவே, துணையே, நீயே என் தெய்வமே. நீ இன்றி என் வாழ்வில் நிறைவேதையா, நினைவின்றி என் மனதில் சுமைதானையா. நீ இன்றி என் வாழ்வில் நிறைவேதையா. பரிசுத்த ஆவியானவரே, நல்லவரே, இரக்கம் நிறைந்த உம்முடைய கரங்கள் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய பரிசுத்த இறை அரசில் என்னுடைய பங்கேற்பு என்ன என்பதை சுட்டி காட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதித்து எங்களை வல்லமைப்படுத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். உம்மோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறீர்கள் ஆண்டவர் இயேசு வழியாக தந்தையாகிய இறைவாவை மன்றாடுகிறோம். ஆமென். அல்லேலூயா.
இறைமகன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இந்தியாவின் புனித அல்போன்சாவினுடைய பரிசுத்த பெயரால் உங்கள் அனைவரையும் அன்போடு பரிசுத்தத்தோடு வாழ்த்துகிறோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. நம்முடைய இணைப்பில் கூட அல்போன்ஸ் என்ற பெயர் உள்ளவர்கள் உண்டு. அந்த காலத்தில் அல்போன்ஸ் என்ற பெயர்லாம் நிறைய பேருக்கு வைப்பாங்க. என்னுடைய அண்ணன் பெயர் கூட அல்போன்ஸ் தான். ஆமீன். ஆகவே அல்போன்ஸ் என்ற பெயர் உள்ள அனைவருக்கும் இந்தியாவினுடைய பரிசுத்தமான அந்த அன்பின் புனிதை அல்போன்சாவினுடைய நினைவான வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அன்புக்குரியவர்களே, இறை அரசில் நமது தனிப்பட்ட பங்களிப்பு என்ன என்பதுதான் இன்றைய தலைப்பு. அன்பார்களே, வழக்கமாகவே சொல்லுகிற விஷயத்தை தான் சொல்ல போறோம், கொஞ்சம் வேற டிசைன்ல கொடுப்போம், அவ்வளவுதான். ஒரே மாவு தான், அதை தோசையாவும் சுட்டுக்கலாம், இட்லியாவும் சுட்டுக்கலாம், கொலக்கட்டையாவும் அவிச்சுக்கலாம், இடியாப்பமாவும் சுட்டுக்கலாம். இட்லி மாவுல ஏன் முடியாது? ஐயா, நான் அவிச்சிருக்கேன். இட்லி மாவுல கொஞ்சம் ரவைய போட்டு விரவி அப்படியே கொஞ்சம் தேங்காய போட்டு அப்படியே ஊட்டி ஊட்டி புடிச்சு வச்சு அப்படி வச்சு அப்படி இட்லி சட்டியில வச்சா அவிஞ்சிரும். அப்பா, இட்லி கொழுக்கட்டை முடியாதுங்கிறதெல்லாம் உணவு பொருள்ல ஒண்ணும் கிடையாது. புதுசா கண்டுபிடிக்கலாம் பாருங்க. இப்ப அது இல்லை. இப்ப நான் சொல்ல வர்றது, எந்த டிசைன்ல சொன்னாலும் அன்பார்களே ஒரு தீர்மானத்துக்கு கொண்டு போய் விடப்படுகிறது அப்படிங்கிறது இந்த இறை செய்தியில மறைந்திருக்கிறது என்ற கருத்தை உங்களோடு வலியுறுத்த விரும்புகிறேன். அல்லேலூயா. மத்தேயு நற்செய்தி 28:18 ஆண்டவர் கூறுகின்றார், நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். ஆமீன். அங்க என்னுடைய சீடராக்குங்கள் என்று ஆண்டவர் சொல்லலை. ஆங்கில மொழிபெயர்ப்புலையும் சரி, பழைய மொழிபெயர்ப்புகளையும் சரி, நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். உங்கள் சீடராக்குங்கள் என்றோ அல்லது என்னுடைய சீடராக்குங்கள் என்றோ கடவுளின் சீடராக்குங்கள் என்றோ சொல்லப்படவில்லை. சீடர்கள் என்பவர்கள் அன்பார்களே இறைவனுக்காக, கடவுளுக்காக உயிரை கூட கொடுப்பதற்கு தயங்காதவர்களுக்கு பேர் தான் சீடர்கள். ஆமா, ஆண்டவருடைய பரிசுத்தமான அன்பிலே அன்பார்களே 5000க்கு மேற்பட்டவர்கள் அப்பங்களை வயிறார உண்டார்கள் என்று வாசிக்கிறோம். அதுவும் ஆம்பளை, ஆண்கள் மட்டும்தான் 5000. அவர்களில் ஒருவர் கூட இயேசுவின் சீடர்களாக வந்தார்கள் என்று சொல்ல முடியாது. எழுதப்படவே இல்லை. இன்னும் ஆண்டவர் எத்தனையோ பேருக்கு சுகம் கொடுத்தார், நலம் கொடுத்தார். ஆனால் அவரோடு இணைந்து அவரோடு இயங்கி சென்று செல்வதற்கு எவரும் அந்த புதுமைகளை அனுபவித்தவர்கள் அனுமதிக்கப்படவே இல்லை. நீங்க எந்த கேட்டகரி? நாங்க ஒரு 30 நாள் 39 நாள் பொருத்தனை பண்ணி இதுக்காக ஜெபிக்க வந்திருக்கோம். அது கிடைச்ச உடனே ஆப்சண்ட். எங்களுக்கு வாசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற நாள்ல மட்டும் அப்படியே தலையை காட்டி லேசா வாசிச்சுட்டு அந்தால போயிடுவோம். அதுவும் தப்பா வாசிப்போம். ஏகப்பட்ட ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஐயோ, அதை பத்தி டோன்ட் கேர். எழுத்த வாசித்துறணும். எதுக்கு அன்புக்குரியவர்களே? நாம ஆண்டவருக்காக உயிரை கூட கொடுப்பதற்கு தயங்காதவர்கள் தான் அப்போஸ்தலர்கள், சீடர்கள். அன்பார்களே, அவர்களாக மாற்றுவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏன் அப்படின்னா அன்பார்களே, அங்கே அவருக்கு சொல்லுகிறார், அப்படி சீடராக்குங்கள், தந்தை மகன் தூய ஆவியார் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுங்கள். அன்பார்களே, இதற்காகத்தான் நம்மளை கூப்பிட்டிருக்காரு. திருமுழுக்கு கொடுத்தல். திருமுழுக்கு என்றால் புதிதாக பிறக்க வைத்தல். புதிதாக ஒரு மனிதனை ஆண்டவருக்குள் பிறக்க வைப்பது என்பது அன்பார்களே பழைய மனித இயல்பை அழித்து சாகடித்து, ஆமா, பழைய மனித இயல்பை ஒழித்து சாகடித்து புதிய மனிதனாக ஒரு மனிதனை கொண்டு வருவதற்கு தான் இந்த பணி. நம்ம வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வந்தோம். நம்ம நிறைய சுருவங்கள் வாங்கிட்டு வந்திருப்போம், அல்லது நல்ல மந்திரிக்கப்பட்ட நிலையில வந்திருப்போம். நாம யாரையாவது பார்த்து, அன்பார்ந்த ஐயா அவர்களே, இப்படி எங்க வீட்டில் நாங்க வேளாங்கண்ணி போயிட்டு வந்தோம், தொடர்ந்து ஒரு 40 நாள் எங்க வீட்டில் ஜெபம் வச்சிருக்கோம், நீங்களும் கலந்துக்கிறீங்களேன். எத்தனை பேரை கூப்பிட்டோம் அன்புக்குரியவர்களே?
எத்தனை பேருக்கு அந்த நற்செய்தியை, அந்த பரிசுத்தமான ஆண்டவருடைய கிருபையை அனுபவிக்க அனுமதித்தோம் என்று எண்ணி பார்த்து அதுக்கு ஒரு 100 மார்க்குக்கு போடுவோம். திருமுழுக்கு கொடுத்தல் என்றால் அன்பார்களே, பாவங்களுக்காக மனம் வருந்தி அங்கே குருவானவரிடம் அல்லது அங்கே யார் திருமுழுக்கு கொடுக்கிறார்களோ அவர்கிட்ட பாவத்தை அறிக்கையிடும். மார்க் நற்செய்தி 1:5 தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் யோவானிடம் திருமுழுக்கு பெற்று வந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது அறிக்கையிடுதல் அப்படின்னா வாயால சொல்லி அதை இன்னொரு ஆள் கேட்கணும். அந்த கேட்கிறவர் கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட்டவராக, கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவராக, கடவுளால் அனுமதிக்கப்பட்டவராக இருக்க வேண்டும். அந்த பரவசத்தை அவர் ஏற்படுத்த வேண்டும். அன்பார்களே, இதுதான் அன்பார்களே நல்ல கவனிய நம்முடைய முதல் பணி. தயவு செய்து அன்பார்களே கேளுங்க. ஐயா, அம்மா, ஆண்டவராகிய கடவுள் அந்த ஆதாமை, அந்த ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் அவனை படைத்தார். ஆனால் அவன் பாதுகாக்காதனாலையும் பண்படுத்தாதனாலையும் பாம்பு உள்ள நுழைஞ்சிட்டு. ஆம் அன்பார்களே, நான் அடிக்கடி கூறுகிற வார்த்தைகள், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த பணி, நாம் சீடராய் இருந்து நாம் ஆண்டவருக்காக எதையும் இழப்பதற்கும் தயாராக இருந்து எத்தனை பேர்களில் ஆண்டவரை வல்லமையாக இறக்கி இருக்கிறோம். குறைந்தபட்சம் இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற நீங்கள் ஒரு 10 பேரையாவது இந்த இணைப்புக்குள்ளே அழைத்து வந்து நிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும் என்று யோசித்து பார்க்கும் பொழுது அதோ தெரிகிறது வாத்து முட்டை. பொறுக்கி திங்கலாமா, அவிக்கி திங்கலாமா? ஆமான்பார்தூளி நிலையா நாங்க இப்படி எங்க இணைப்புக்குள்ள வர வச்சோம். அவங்க இன்னும் இவ்வளவோ தூரம் அருமையா வந்து நல்லபடியா இறை பூஜை பண்றாங்க, ஜெபம் பண்றாங்க, நல்லா கலந்துக்கிறாங்க, பங்கேற்பு சூப்பரா இருக்கு. எந்த விஷயமும் செய்யலாட்டாலும் ஒவ்வொரு நாளும் கரெக்டா அட்டண்டன்ஸ்ல போய் இருந்து நல்லபடியா கேட்டுட்டு அவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ மாற்றம் அனுபவிச்சிருக்கிறாங்க. அப்படி என்று உலகெங்கும் உள்ள சாட்சிகளாக இருப்பவர்கள் இல்லை என்றால் எரேமியா 48:10 ஐயோ பாவம், விஜயன் பிரதர் வந்தாலே இப்படி சாட்டையை தூக்கிடுவார்யா. எரேமியா 48:10 ஆண்டவருடைய அலுவலை அக்கறையின்றி செய்கிறோம். ஆகவேதான் நம்முடைய குடும்பங்களில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற பல்வேறு விதமான இழப்புகள், துன்பங்கள், துயரங்கள், வியாதிகள், வருத்தங்கள் எல்லாத்துக்கும் அடித்தளத்துக்கு உள்ள அந்த அச்சாணிக்கு உள்ள அந்த ஆணி வேருக்கு உள்ள இந்த ஆண்டவரை அசட்டை செய்தல் இருந்திருக்கிறது அன்பார்களே. ஆமேன். ஆண்டவர் சொன்னார் யோவான் நற்செய்தி 20:21 தந்தை என்னை அனுப்பியது போல நான் உங்களை அனுப்புகிறேன். எப்படி? கடவுளாகிய ஆண்டவர் என்னை எப்படி அனுப்பினாரோ அதே போல நான் உங்களை அனுப்புகிறேன். நீங்கள் இதோ தூய ஆவியை பெற்றவராக மாறும் பொழுது எருசலேமிலும், ஆமா திருத்துவர் பணிகள் 1:8 சொல்லப்பட்டிருப்படி எருசலேம், அதாவது நம்முடைய குடும்பத்துக்குள்ள, நம்முடைய ஊர்ல, மற்றும் யூதேயா நம்முடைய மறை மாவட்டத்தில், நம்முடைய மாநிலத்தில், மற்றும் சமாரியா வேற நாட்டில், அடுத்த நாடுகளில், அடுத்த பகுதிகளில், இன்னும் உலகின் கடை எல்லை வரைக்கும் நான் கிறிஸ்துவின் பிரதிநிதியாக இருப்பேன். எத்தனை பேருக்கு அன்பார்களே, தயவு செய்து நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்கிறேன். எத்தனை பேருக்கு நீங்கள் கிறிஸ்துவினுடைய உண்மையான விசுவாசி என்று தெரியும்? நீங்க நல்ல பக்தி உள்ளவங்க, உங்களை பார்த்தா ஏக்கா வாங்கக்கா, எப்படி இருக்க, நல்லா இருக்கீங்களா அக்கா, ஏக்கா அண்ணன் இப்படி எனக்கா ஜெபிச்சுக்கிறீங்க அப்படின்னு எத்தனை பேர் நம்மளை பார்த்து சொன்னா, என்ன பார்த்து சொல்லும் பொழுதெல்லாம் பயங்கரமா சந்தோஷப்படுவேன். ஆண்டவரே அப்பா என்னைய பார்த்தாலே உங்களுக்கு என்னமோ தெரியுது, அல்லது நான் அந்த பக்கம் நடந்து போனாலே ஒரு வைப்ரேஷன் அவங்கள பாதிக்குது. ஆண்டவரே என்ன இப்படி போனா பக்கத்தில் ஒருத்தன் சிகரெட் அடிச்சுட்டு இருக்கான்னா நான் உட்கார்ந்து இருக்கும் போது அவன் சிகரெட் அடிக்க கூடாதுங்கிற ஒரு உணர்வு அவனுக்கு உள்ள ஏதோ ஒரு உறுத்தல் இருக்குது. ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. ஆமான்பார்களே, நமக்கு உள்ளே தயவு செய்து யோசிச்சு பாருங்க, நம்முடைய தலையில் இருக்கிற முக்காடு மற்றும் கழுத்தில் இருக்கிற சிலுவையை தவிர வேறு எந்த அடையாளத்தை நாம் இந்த மக்களுக்கு விட்டு சென்றிருக்கிறோம்? எத்தனை பேர்கள் நம்மால் வழிநடத்தப்பட்டு, குறைந்தபட்சம் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களாவது நம்முடைய நடத்தையால் உண்மையாகவே பாதிக்கப்பட்டு ஆட்கொள்ளப்பட்டு நம்மள மாதிரியே பாவ செய்தனை எத்தனை பேர் பண்ணாங்க சாமி? ஆமா, தந்தை என்னை அனுப்பியது போல நான் உங்களை அனுப்புகிறேன்.
நீங்க எருசலேமிலும் உங்க உள்ளூரிலும் உள் வீட்டிலும் யூதேயாவிலும் உங்கள் பங்கிலும் மறை மாவட்டத்திலும் மற்றும் சமாரியா முழுவதிலும், அதாவது வேற நாடுகளிலும் வேற இடங்கள்லையும் எங்க போனாலும் உங்களை பார்க்கும் பொழுது ஒரு விதமான ஒரு இறை அச்சம் வரணும் சார், வரணும். உலகெங்கும் என்னுடைய சாட்சிகளாக இருப்பீர்கள். அதான் அந்த சாட்சி. இரண்டாவதாக ஆண்டவர் கூறுகிறார் மார்க் நற்செய்தி 16:15 இயேசு சீடர்களை நோக்கி உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். இது முதல்ல சொன்னது மனுஷர்களுக்கு. அடுத்தாப்புல பாருங்க, படைப்புக்கு. படைப்பு என்றால் மரம், மட்டை, குளம், குட்டை, நாய், பன்னி, கோழி, ஆடு, மாடு, யானை, உலகத்தில் இருக்கிற அனைத்து உயிரினங்களுக்கும் அனைத்து படைப்புகளுக்கும் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை இருக்கா அன்புக்குரியவர்களே? நம்ம திருப்பலி முடிஞ்சு வரும்போது நம்ம வர்ற பாதையில் இருக்கிற வீடுகளை மந்திரிப்பதும் மற்றும் வீட்டுக்கு வந்து நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற அருமையான செல்ல பிராணிகள் மற்றும் நம்முடைய வீடுகளில் இருக்கிற செடி கொடிகளை நாம நம்பிக்கையோடு அதை நோக்கி கையை காட்டி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இன்று மனசுக்குள்ளேயாவது சொல்லி இருக்கிறோமா? நம்பிக்கை இல்லை சார். அனைத்தும் நமக்கு கீழ்ப்படியணும் சார். உலக படைப்பு அனைத்தையும் கடவுள் படைத்து, அன்புக்குரியவர்களே, நம்ம தொடக்க நூல் 1:28 கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி, யாருக்கு? அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கும், எந்த ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும், அந்த ஆதாமுக்கு ஏவாளுக்கும் ஆசி வழங்கி, இல பலுகி பெரிய மண்ணுலகை நிரப்புங்கள், அவற்றை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆட்சி செய்யுங்கள். சார், எல்லாம் நாம சொன்னா கேட்கும். ஹலோ, இதுக்கெல்லாம் ஆதாரம், ஏகப்பட்ட ஆதாரம் பைபிளுக்குள்ளே இருக்கு. ஆமா அன்பார்ந்தவர்களே, அங்க நோவாட்ட சொல்றாரு, எப்பா ஒரு பெரிய பெட்டியை செய்யப்பா. யோசிச்சு பாருங்க, சுமார் 5000க்கு மேற்பட்ட வகை வகையான விலங்குகள் அங்கே வரப்பட்டது. அவ்வளவு பேருக்கும் உணவுப் பொருளும் மற்றும் அதை சேர்த்து வைக்க பண்டகசாலையும் உள்ளுக்குள்ள அதை அமைத்து ஒவ்வொரு நாளும் அதற்கு தக்க நேரத்தில் உணவு கொடுத்து அதனுடைய கழிவுப் பொருள்கள்லாம் கரெக்டாக நீக்கி அதுக்கேத்தாப்புல எல்லா வழிகளையும் உண்டாக்கி இருக்கிற மாதிரியான பேழையை செஞ்சிருக்காரு. அது எவ்வளவு பெருசா இருக்கும். இந்த 8 பேர் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருப்பாங்க ஒரு வருஷம். யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டுல ஒரு ஆடு வளர்த்தாலே வீட்டுல ஒரே நாத்தம் அடிக்குது. ஒரு 2 கோழி வளர்த்துட்டா ஆங்காங்க கோழி பீயா கிடக்கு. ஆமான் பாருங்க, 10 நாள் பார்த்தாலே போதும், ஐயோ சமத்தை தூக்கி தூர போடுறா, இதை போட்டு வளர்த்துக்கிட்டு. ஆனால் இது எல்லாம் கீழ்ப்படிஞ்சது சார். ஆமா, தொடக்க நூல் 6:19 உன்னுடன் உயிர் பிழைத்துக் கொள்ளுமாறு சதையுள்ள எல்லா உயிரினங்களில் இருந்தும் வகைக்கு 2 பேழைக்குள் கொண்டு வா. எந்த ஆற்றலை கொடுக்கிறார் பாருங்க ஐயா. இப்பேற்பட்ட சக்தி படைத்த மனிதன் ஐயா. நம்முடைய வியாதியை பார்த்து, வருத்தத்தை பார்த்து, துன்பத்தை பார்த்து, துன்பமே என்ன விட்டு போ அப்படின்னு சொன்னா அது போகணும் சார். என்ன போவை இல்லை அப்படின்னா நம்மகிட்ட ஏதோ மிஸ்டேக் இருக்கு அல்லது ஆண்டவருடைய விருப்பம் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். பாத்துக்கிங்க, சும்மா அதை வச்சுக்கிட்டே போல, எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை, எனக்கு வேலை இல்லை, எனக்கு அது இல்லை. இது ரொம்ப கஷ்டமானது. சியோனில் வாழ்பவன் தன்னை நோயாளி என்றே சொல்லக்கூடாதான். ஆமா, அப்போ அங்க பார்க்கிறோம், தக்க விலங்குகள், தகாத விலங்குகள், பறவைகள், நிலத்தில் ஊர்வன அனைத்தும் ஜோடி ஜோடியாக ஆணும் பெண்ணுமாக நோவாவுடன் கடவுள் அவருக்கு கட்டளையிட்டபடி பேழைக்குள் சென்றன சார். உள்ள போச்சு பாத்துக்கிறீங்க சார். நீங்க கீழ்ப்படிஞ்சா ஆண்டவருக்கு அனைத்தையும் கீழ்ப்படுத்துவார். அல்லேலூயா. படைப்புக்கெல்லாம் தயவு செய்து வாங்க. ஆண்டவர் நம்மை அன்போடு அழைக்கின்றார். யோசுவாவினுடைய புத்தகத்தில் இதை விட பெரிய அதிசயம் பாருங்க. 10ஆம் அதிகாரத்தில் ஒரு பயங்கரமான போர் நடக்குது. எமோரியர்கள் வந்து பயங்கரமா போர் புரிய வந்துட்டாங்க. யோசுவா ஆட்கள் எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஆண்டவரிடம் அவர் செவிக்கிறார். யோசுவா 10:12 கடவுள் எமோரியரை இஸ்ரேலர் கையில் ஒப்படைத்த அன்று யோசுவா ஆண்டவரிடம் பேசினார். பேசி முடிச்சுட்டு என்ன சொல்றார் பாருங்க. அவர் இஸ்ரேலர் கண் முன்பாக
கதிரவனே, சூரியனே, சூரியனே, நீ கிபையோனில் நில்ல, ராஸ்கல், இறங்காத. நிலாவே, நீ ஐயலோன் பள்ளத்தாக்குல இருந்து கிளம்பிராத, கொன்னுருவான் கொன்னு. சார், இது எப்பேற்பட்ட வல்லமை சார்! இதெல்லாம் பைபிள்ல எழுதி நம்புறீங்களான்னு பார்த்தவர்களே, நம்புறீங்களா சார்? ஆமா, நாங்க விசுவசிக்கிறோம், ஆனா விசுவசிக்க மாட்டோம். விசுவசிக்கிறோம், ஆனா அந்த ஆனாவுக்கு பின்னால அப்படியே போயிடும். ஆவண்ணாவா, ஈனாவா, அக்கண்ணாவா ஆயிரும். சூரியனை நிப்பாட்டினா மனுஷன். ஆமன் பார்த்தவர்களே, ஆமேன். நீங்க வாசிக்கணுமே கொஞ்சம். யாராவது பைபிள் வச்சிருக்கிறவங்க, பைபிளை நேசிக்கிறவங்க, பிரதர் சொல்லுவார், இப்ப வாசிக்க சொன்னாலுமே டைம் வேற போகும். நீங்க வேற வாசிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறீங்க. அப்படியே 10-14 வாசிங்க பாப்போம். யோசுவா 10. மனித குரலை கேட்டு இஸ்ரேலுக்காக போரிட்ட அந்த நாளை போன்று அதற்கு முன்னும் இருந்ததில்லை, பின்னும் இருந்ததில்லை. ஆமென். அப்படியே 13 வாசிங்க மேல. அவர்கள் தம் எதிரியின் மீது வஞ்சம் தீர்க்கும் வரை கதிரவனும் நிலவும் அசையாது நின்றன. இது யாசாரின் நூலில் எழுதப்படவில்லையா? கதிரவன் நடுவானில் நின்றது, ஒரு நாள் முழுவதும் அது இறங்குவதற்கு விரையவில்லை. ஆமென். எப்படி சார்? தயவு செய்து வல்லமையை பயன்படுத்துங்க. உங்க வீட்டுல இருக்க காத்துக்கிட்ட பேசணும். உங்க வீட்டுக்குள்ள வர்ற எல்லாத்துக்கிட்டையும் பேச முடியும். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவராகிய இயேசு அன்புக்குரியவர்களே, ஒரு மலையில போய் நல்லா தூங்கு, நல்ல பெரிய விழித்திருந்து இரவு முழுவதும் செபிச்சு முடிச்சுட்டு வந்து சீடர்கள் 12 பேரையும் தேர்ந்தெடுக்கிறார். தேர்ந்தெடுத்துட்டு அவங்களுக்கு பேய்களை ஓட்டவும் பல்வேறு விதமான வல்லமைகளை பொழிகிறார். பொழிஞ்சிட்டு அவரு ஓகேப்பா, உங்களுக்கு நல்ல வல்லமை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். அதன் பிறகு ஒரு நாள் மார்க் நற்செய்தி 4ஆம் அதிகாரம், இது 3 நற்செய்தியிலும் இருக்கு, லூக்காவிலும் இருக்கு, மத்தேயிலும் இருக்குது. மார்க்கில் உள்ளது மட்டும் எடுத்திருக்கேன். 4ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே, அங்கே அவர்கள் படகிலே இருந்து இருக்கும்போது பயங்கரமான புயல் வருது. படகு அப்படியே கவர்ந்து உழுது கவுற மாதிரி இருக்கு. ஆனா அங்க பாருங்க, ஆண்டவர் பின்னணியத்துல தலவாணி வச்சு படுத்து தூங்கிட்டு இருக்காராம். எப்படி சார்? அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. இயேசு படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள் போய், போதகரே, சாக போகிறவே, உமக்கு கவலை இல்லையா, எந்திரியா அப்படின்னு போட்டு அவரை போட்டு ஆட்டி அசைக்கிறாங்க. அவர் விழித்தெழுந்து என்ன செய்யறார் பாருங்க சார். காற்றுக்கு காது கேட்குமா? காற்றுக்கு காது கேட்குமா? இன்னும் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, காற்றை கடிந்து கொண்டார். என்ன இதா இருக்கு? வானதூதர்களே, இந்த காற்றை அடக்குங்கள், சொல்லவே இல்லை சார். மிக்கேல் அதிபரே, கபிரியல் வானதூதரே, அவர் ஆபிரகாம் கடவுளை, ஈசாக்கின் கடவுள் ஓடியாங்க. ஓடி வந்து இந்த காற்றை அமுக்கி புடிங்க. காற்றை பார்த்து பேச முடியும் நீங்களும் நானும். அதிகாரம் இருக்கு சார். ஆமா, பிள்ளைய ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போறதுக்கு முன்னால தலையில கை வச்சு, எனக்குள்ளே இருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆணையிடுகிறேன், என் பிள்ளையை பிடிச்சிருக்கிற இந்த வைத்த வழியே என் பிள்ளையை விட்டு போ வெளியே. ஏன் சார் சொல்லல? அந்த அளவுக்கு நாம மனிதர்களை, இந்த உலக பிரகாரமான பல்வேறு மருந்துகளை ரொம்ப நம்புறோம். வாஸ்தவம் தான், அப்படியே நம்பி பழகிட்டோம். ஆண்டவரை எப்பவுமே குப்பையில தான் வச்சிருக்கோம். நமக்கு தேவைப்படும் போது செருப்பு மாதிரி மாட்டிக்குவோம். இன்னும் அவங்க நம்மளை மதிக்கணும், இன்னும் இவங்க நம்ம மதிக்கணும், இவங்க பார்க்கணும். அப்படியே ஞாயிற்றுக்கிழமை பூசையில் போய் நம்ம ட்ரெஸ்ஸை பூரா காட்டணும். ஓகே, வந்து அப்படியே கலத்தி வச்சுட்டு பேசாம அதே புழுத்த அதே நார வார்த்தைகளோட உள்ள வாழ்க்கை இப்போ தொலைஞ்சு போச்சு. ஒரு மாற்றமும் கிடையாது. அப்ப காற்றை பார்த்து ஆண்டவர் கூறுகிறார், இறையாதே. கடலையும் போட்டு நோக்கி சொல்றார். கடல் தண்ணியை பார்த்து, தண்ணிக்கு காது கேட்குமா? ஹலோ, தண்ணிக்கு காது கேட்குமா? கடலை நோக்கி அவர் இறையாதே, அமைதலாயிரல ராஸ்கல், சபாரண அமைதியாயிடுச்சு.
அப்படியே அவனுலாம் பயங்கரமா பயந்துட்டான். என்னடா இது, இப்பேற்பட்ட வல்லமையா? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமன்பார்களே, ஏன் அஞ்சுகிறீர்கள்டா? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை விசுவாசம் இல்லையா? அப்ப எந்த வாசம் தான் இருக்கு உங்ககிட்ட? ஒவ்வொரு நாளும் விசுவாசம் இருக்கா அல்லது என்னப்பா இது? ஆமன்பார்களே, ஏன் அஞ்சுகிறீர்களே? உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கப்பா. பேய்களை ஓட்டவும் இயற்கை மீது பல்வேறு விதமான ஆறு தரவும் விஷத்தையே நீ தின்னாலும் உன்னை ஒண்ணும் செய்யாடா என்று உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கேன். ஏன் நீ பயன்படுத்தல? ஏன் நான் என்ன எழுப்பாமலே இந்த காத்தை பார்த்து ஆண்டவர் இயேசுவின் பெயரால் அமைதியாரு சொல்லி இருக்கலாமே. அங்க சீடராக்குங்கள் என்று எழுதியிருக்க தவிர என்னுடைய சீடராக்குங்கள் எழுதப்படல. நீ உனக்குள்ளே இருக்கும் ஆற்றல், பரிசுத்த ஆவியினுடைய ஆற்றல், கண்ணுக்கு தெரியாத இறைவனுடைய ஆற்றல், நம்புறியா நம்புறியா நம்புறியா? ஆண்டவர் கேட்கின்றார் அன்பார்களே. அல்லேலூயா. ஆண்டவர் அதை சொல்றார் மத்தேயு நற்செய்தி 17:20. உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போய் என்று கூறினால் அது பெயர்ந்தே போயிடும். இல்ல உங்களால முடியாதது ஒண்ணுமே இராது என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படியே லூக்கா நற்செய்தி அதே வார்த்தையை 17:6 சொல்லப்பட்டிருக்கிறது. கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்திமரத்தை நோக்கி நீ வேரோடு பெயர்ந்து போய் கடலில் ஊன்றிக்கொள் என்று சொன்னால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும். மரத்துக்கு காது கேட்குமா? எப்போ? இந்த ரெண்டு உவமையிலையும் ஆண்டவர் கடுகை பயன்படுத்துகிறார். உங்களுக்கு ஏற்கனவே இதை நான் சொல்லி இருக்கேன்னு நினைக்கிறேன். கடுகு ஏன் ஆண்டவர் கடுகை ஏன் பயன்படுத்தணும்? அந்த மிளகை போல நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால், அந்த சீரகத்தை போல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால், அந்த எது பொடி ரொம்ப அதை விட பொடி வேதா எள்ளை போல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அப்படின்னு சொல்லி இருக்கலாமே. ஏன் கடுகை போல 2 தடவை பயன்படுத்துறாரு ஆண்டவர்? அப்படியே கிச்சன்ல உங்க கடுகு டப்பாவை போய் எடுத்து இந்த பிரசங்கம் முடிஞ்ச பிறகு இப்ப போய் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு கடுகு எடுத்து உடைச்சு பாருங்க அன்பார்களே. மற்ற எல்லா விதைகளிலும் அந்த விதையின் ஓட்டுக்கும் விதையினுடைய பருப்புக்கும் இடைவெளி இருக்கும் பார்த்துக்கிருக்க. ஆனா கடுகு விதையில மட்டும் ஓடும் பருப்பும் நல்லா மேவி ஒட்டி இருக்கும் பார்த்துக்க. நிரம்ப அன்பு. அதாவது உன்னுடைய ஆவியால் ஆத்மாவால் உன்னுடைய அனைத்தாலும் ஆண்டவரை உண்மையாகவே நம்புகிற அந்த இறுக்கமான நிறைவான விசுவாசம். ஆமா, நம்மளை விசுவாசி ஆனனாலே நம்மளை பைத்தியாரம் தான் நினைப்பாங்க. உலகம் பைத்தியம் தான் சொல்லும் நம்மள. ஆமா, நீங்க நல்லா ஜெபிக்கிற ஆளாவே இருக்கீங்க அப்படின்னா உங்களை பார்த்து உங்க குடும்பத்தில் என்ன சொல்லுவாங்க? அது ஒரு புள்ள பூச்சி சார், அது அப்படித்தான், அதை போடுங்க, அதை போட்டு ஏன் பேசுறீங்க? அதை பத்தி ஐயோ பேச வேண்டியில்லை. அடங்கா பிடாரிகளை பத்தி நிறைய பேசலாம். ஆனா இந்த பிள்ளை ஐயோ பாவம் நல்ல ஜபம் பண்ணும், ஒரு அடங்கு நல்ல அமைதியான பிள்ளையா, அதோடு சரி. ஆமா, அந்த பிள்ளைலாம் நம்ம எதுக்கும் ஒத்து வராது, அது சரிப்பட்டு வராது. எப்படி புறக்கணிக்கப்படுபவர்களாகவும் அல்லது சில நேரங்களில் முக்கியப்படுத்தப்படுபவர்களாகவும் விசுவாசிகள் இருப்பார்கள் அன்பார்கள். இயேசுவே நன்றி, மரியை வாழ்க. இயேசுவே தாவீதின் மகனே, என்மேல் இரக்கமாயிரும். மூன்றாவதாக அன்பார்கள், முதலாவது என்ன சொன்ன? திருமுழுக்கு கொடுக்கும்படியாக பாவ அறிக்கை செய்து மக்கள் நம்மை பின்பற்றி வாழும்படியாக சீடர்களாகிய நாம் நடந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, படைப்புக்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கணும். அதாவது எல்லா விதமான இந்த உலகத்தில் நீங்க பார்க்கிற மரம் மட்டை, உங்க சேரு, உங்க பெஞ்சி அசையாது சார், பேசாது, உயிரற்றதுதான். ஆனா அது உங்களுக்கு கீழ்ப்படியும். ஏன் கீழ்ப்படியும் சார்? நாங்க எழுதியிருப்பாருங்க அன்பார்களே. ஆண்டவர் அந்தோனியார் பாருங்க, போர்சிங்களாக்கு போனாரு, ஒரு வயலும் அவன் பிரசங்கத்தை கேட்கல, நேர கடற்கரைக்கு போனாரு. அன்பார்ந்த மீன்களே, என்ன பேசியிருப்பார் அவரு? ஐயா, அவர் என்ன பேசியிருப்பார் அதை சொல்கிறார். பர்னபாஸ் என்பவர் அவருடைய வரலாற்றை எழுதினவர். அன்பார்ந்த மீன்களே, உலகம் மறுசீரமைப்பு செய்யப்படும் பொழுது, உலகம் நோவா காலத்தில் மறுசீரமைப்பு செய்யப்படும் போது ஒரே ஒரு உயிரினம்தான் பிழைக்கப்பட்டது, அது நீங்க மட்டும்தான்.
அதுக்காக கடவுளை நன்றி செலுத்துங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவ்வளவு மீன்களும் வாய புலந்துட்டு வெளியே வந்ததாக புனித அந்தோனியாருடைய வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம், கேட்டிருக்கிறோம், அதை நம்ம நம்புறோம். வாங்க, அதனால படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை அறிவிப்பொருளாக மாற வேண்டும். அடுத்ததாக மூன்றாவதாக எசேக்கியேலுடைய புத்தகம் 3:17 வரை வாசிப்போம் என்றால், மானிடா, நான் உன்னை இஸ்ரேல் வீட்டாருக்கு காவலாளியாக நியமித்துள்ளேன். உன்னுடைய குடும்பத்துக்கோ அல்லது உன்னுடைய அன்பியத்துக்கோ அல்லது உன்னுடைய பங்கிற்கோ அல்லது உன்னுடைய மறை மாவட்டத்துக்கோ அல்லது மறை மாநிலத்துக்கோ இந்த உலகத்துக்கோ நான் காவலாளியா உன்னை நியமிச்சிருக்கேன் விஜயன். ஆமா, நான் ஒருவன் பாவம் செய்தால் அவன் இறந்து போவான் அப்படின்னு நான் சொல்றேன். அத போய் நீ அவன்கிட்ட போய் பாவிட்ட போய் ஏன் நீ பாவம் செய்யற, நீ செய்யாதப்பா, இப்படி சுட்டி காட்டி இதெல்லாம் நீ செய்யக்கூடாது, இப்படிப்பட்ட நிலையில வாழணும் அப்படின்னு நீ சொல்லல அப்படின்னா அவன் அந்த குற்றத்தோட செத்து போனா அவனுடைய ரத்த பழிய ஓ மேல கணக்கு கேட்பான். அதனாலதான் அந்த தொந்தரவு துன்பம் சார். நீ பாவிய பார்த்தும் பார்க்காம கண்டும் காணாம அவன்கிட்ட போய் சொல்லாம இந்த இதெல்லாம் செஞ்சா தப்பு தம்பி, இதை செய்யாதீங்க தம்பி, இது பிற்காலத்தில் உங்களுக்கு நல்லது இல்லை. நம்ம புருஷன்டையா சொல்லியிருக்கோமா? இல்ல பிரதர், சனிக்கிழமை ஆனன்னா நாங்க 25 முட்டை பொறிச்சு கொடுக்கணும், அந்த கோட்டரை ஊத்தி கொடுக்கணும், இல்லாட்டா செவிட்டிலே குத்துவான் புருஷன். நீங்க போய் அவன்கிட்ட போய் இதெல்லாம் சரி தப்புன்னு சொல்றீங்க. நான் உசுரோட இருக்க உங்களுக்கு பிடிக்கலையா பிரதர்? என்ன நீங்க சீக்கிரம் சாவடிச்சிருங்க போல தெரியுது. இதெல்லாம் சொல்லாதீங்க பிரதர். நாங்க ஒவ்வொரு வாரமும் கரெக்டா ஒரு தட்டு முட்டை ஐயோ ஒரு வாரத்துக்கும் ஆயிரும் என் புருஷனுக்கு அவிச்சு கொடுக்கறதுக்கோ அல்லது பொறிச்சு கொடுக்கறதோ. எதுக்கு? சாராய கூட்டுக்கு. ஆமா, அவர் சொல்லி இருக்காரு, பாத்ரூம்ல தீப்பெட்டி வச்சிரு, இல்லன்னா மிதிச்சிருவாண்டி. ஏன்? பாத்ரூம்குள்ள புகை விடுறதுக்கு. அப்பதான் வரும் வெளியே. எத்தனை கத்தோலிக்க ஆத்தாள்கள் மனைவிகள் ஐயோ பாவம் முக்காடு போட்டுட்டு முன்னாடி வந்து உட்கார்ந்து நாங்கள் அன்பிய தலைவி, நொந்த தலைவி, வெந்த தலைவி. வீட்டுக்குள்ள புருஷன் ஐயோ போக்கிரியா இருக்கான், புள்ளையில அந்த நடிகர் படத்துக்கு பால் ஊத்திட்டு இருக்கு. எங்க போய் நற்செய்தி அறிவிப்பீங்க? வாங்க சார், இங்க எசேக்கியேல்ட்ட சொல்றாரு, இல்ல நீ பாவம் செய்யறவனை பார்த்து நீ காவலாளியா உன்னை போட்டிருக்கண்டா, நீ அவனை பார்த்து இந்த பாவம் செய்யறது தப்பு, இது செய்யக்கூடாது, இதுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லலன்னா அவன் அந்த பாவத்தோட செத்தா அவனுடைய ரத்த பழியை ஓ மேல கணக்கு கேட்பான். வாசித்து பார்க்கணும் நீங்க இதெல்லாம். அப்படி சொல்லியும் நல்லா கவனிங்க, அப்படி சொல்லியும் அந்த ஆள் கேட்கலன்னா இப்ப கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் பாருங்க. இப்ப நான் சொல்றேன் பிரதர், ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் என் புருஷன்ட்ட சொல்லுவேன், என்னங்க இப்படிலாம் குடிக்காங்க, உடம்பு நாசமா போயிருங்க, ஐயோ அதனால தயவு செய்து குடிக்காங்க. அப்படியே குடிச்சிட்டு போனாலும் நீங்க போய் அந்த நடிகர் கூட்டத்துல கலந்து நசுங்கி பிசுங்கி செத்தா உங்களுக்கு பதிலாக பிள்ளைகளுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். எப்படி? அப்பா எங்க கொண்டு ஜாயின் பண்ணிட்டார் விஜயன். சாரி, மன்னிக்க, வெளியே வந்துடுறேன். அப்போ அன்பார்களே, நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கோ நம்முடைய குடும்பத்தினருக்கோ தீமை செய்யும் போது கண்டிக்காமல் விட்டுவிட்டால் அந்த பகுதியை விடுங்க. நீங்க கண்டிச்சும் அவங்க கேட்கல அப்படின்னா அவர்களுடைய ரத்த பழிய உண்மையில கணக்கு கேட்க மாட்டேன், நீ குற்றவாளி இல்லாமல் காக்கப்படுவாய். இதுதான் சீடத்துவத்தினுடைய ஆண்டவரால் அழைக்கப்பட்ட இறையரசு பணியில் மிக முக்கியமான 3வது பணி அன்பார்களே. ஆமேன். அந்த எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, இல்ல இங்க வா, நீ அந்த கடக்கு பாரு, ஒரு பள்ளத்தாக்கு போவேன். என்ன பாக்குற? ஐயா எலும்புகள் நிறைய நொறுங்கி சாம்பல் மாதிரி கிடக்கு சாமி. அப்படியா? அந்த எலும்புகளை பார்த்து பேசு. என்ன பேசு? எலும்புகளை உயிர் பெறுங்க, நரம்புகளால் தொடுக்கப்படுங்க, சதையால் தொடுக்கப்படுங்க, தோலால் மூடப்படுங்க, சொல்லிட்டே இரு. அப்படி நடந்தது. அங்கே ஒரு பெரிய படைத்திரள், 6 லேகியோன். ஒரு லேகியோனுக்கு 6000 படை வீரர்கள். ஆமன் பார்வர்களே. ஆகவே நாம் ஆண்டவருடைய நற்செய்தியை, அப்படின்னா என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் காஸ்பல்? நற்செய்தினா என்ன சாமி?
நற்செய்தினா ஐயா நீங்க பட்டினி கிடக்க மாட்டீங்க, நீங்க 10 ரூபாய் ஆண்டவருக்கு கொடுத்தால் தேவன் உங்களுக்கு 25 ரூபாயா தருவார். அது மாதிரி நீங்களும் எங்க கூட செபத்துக்கு வந்தால் உங்களுடைய வியாதிகள் சரியா போயிடும். நீங்கள் எங்க கூடவே செபிக்க வந்தால் உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும், நொந்த பாக்கியம் கிடைக்கும். இதுக்கு பேர் நற்செய்தி இல்ல. ஹலோ, இதுக்கு பேர்லாம் நற்செய்தி கிடையாது சார். வாசிக்கிற மத்தேயு 4:23 விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மத்தேயு 9:35 விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மத்தேயு 24:34 விண்ணரசை பற்றிய நற்செய்தி உலகெங்கும் அறிவிக்கப்படும் என்றார். லூக்கா 8:1 இயேசு இறையாட்சி பற்றிய நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். லூக்கா 16:16 இறையாட்சியை பற்றிய நற்செய்தி என்று எழுதப்பட்டிருக்கிறது. திருத்துவர் பணிகள் 8:12 இறை ஆட்சியையும் இயேசு கிறிஸ்துவின் பெயரை பற்றிய நற்செய்தியை பிலிப்பு அறிவித்த பொழுது பல ஆண்களும் பெண்களும் திருமுழுக்கு பெற்றார்கள் என்று வாசிக்கிறோம். அன்பார்ந்தோம், இயேசுவே நன்றி, மரியை வாழ்க. அங்கே பார்க்கிறோம் திருத்துவர் பணிகள் 14ஆம் அதிகாரத்திலும் அன்பார்ந்தோம், மனிதர்களை விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றில் உள்ள அனைத்தையும் உண்டாக்கிய வாழும் கடவுளிடம் திரும்புங்கள் என்ற நற்செய்தி. இளம் மனம் திரும்பு, பாவ செய்திரம் பண்ணு, நற்கரணை வாங்கு, நற்கரணை சந்தி, ஜெபம் பண்ணவா. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம் வாங்க. நம்ம எல்லாரும் நம்ம நற்கரணை சந்திக்க இருப்போமா அண்ணாச்சி வாங்க அப்படின்னு ஒரு எத்தனை வயசானவர்களை கூட்டிட்டு போனோம். நாங்க உங்க வீட்டுக்கு நாங்க 2 பேர் வாரோம், நாளை மறுநாள் உங்க வீட்டுல ஒரு ஜெப கூட்டம் நடத்துவோம். எத்தனை பேர் சொன்னோம்? நாளைக்கு வெள்ளிக்கிழமை, நாளைக்கு உங்க வீட்டுல ஒரு இருதய ஜெபமாலை சொல்றோம் உங்களுக்கு. நீங்க இப்படி நீங்க ஜெபம் பண்ண கேட்டிருக்கீங்க, அதனால நாங்க வாரோம். எத்தனை பேருக்கு தைரியம் இருக்கான்னு பாருங்க, நேரம் இருக்கு. நமக்கு பெரிய சாக்கு போக்கு சொல்றதுக்கு மட்டும் அப்பா எவ்வளவு காரணம் வச்சிருப்போம். தயவு செய்து அன்பார்ந்தோர்களே, நாம் உண்மையாகவே ஆண்டவருடைய பரிசுத்த இறையாட்சியை அறிவிப்பவர்கள் அல்லது அறிவிப்பவர்களாக வாழ்பவர்கள் என்றால் இவற்றை செய்யணும். பார்த்துக்கிறீங்க, விண்ணரசை பற்றிய நற்செய்தி தான் சார். பரலோகம்னு ஒண்ணு உண்டு, யாருக்குமே கண்ணுக்கு தெரியாது. பார்த்தவன் இறங்கி போதிக்கிறது யாரும் பார்த்தது இல்லையே. அப்ப கண்ணுக்கு தெரியாத, கற்புலன் ஆகாத விசுவாசம் என்றால் என்ன? எபிரேயர் 11:1 யாரா வாசிங்க. எபிரேயர் 11:1. எபிரேயர் 11:1 நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. ஆமென். பாத்தீங்களா, கண்ணுக்கு தெரியாதது. கண்ணுக்கு தெரிஞ்ச ஆப்பிள் பழம், ரொட்டி, பலகாரம், இந்த உலகத்தில் உள்ள ஆசீர்வாதங்கள், குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம், வேலை வாய்ப்பு, இதெல்லாம் கண்ணுக்கு தெரியும் சார். கண்ணுக்கு தெரியாதவை எது? பரலோகம். அந்த பரலோக வாழ்க்கை நமக்கு உறுதியா கிடைக்கும். சேசுநாதருடைய நம்பிக்கை அதுதான். நீ அந்த வலது பக்கம் கள்ளம் சொன்ன மாதிரி செத்துக்கிட்டு இருக்கான் சார். செத்துக்கிட்டு இருந்த பய சொல்றான் பாருங்க. நானும் நீங்களும் செத்துதான் போவோம் ஆண்டவரே. ஆனா நீங்க அரசு உரிமையோடு திரும்பி வரும்போது, எந்த அரசு? விண்ணரசின் உரிமையோடு திரும்பி வரும்போது என்னை நினைவு கூறும். எப்படி சார்? இதான் கண்ணுக்கு தெரியாததை பற்றிய சந்தேகமற்ற நிலை. இந்த உலக வாழ்க்கையிலே துன்பங்கள், துயரங்கள், பல்வேறு விதமான பிரச்சனைகள் சத்தியமா 100% எல்லாருக்கும் உண்டு. ஆமா, அனைவருக்கும் உண்டு அன்புக்குரியவர்களே. அதை மேற்கொள்வதற்கு கண்டிப்பாக கடவுள் ஆற்றல் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் உண்மையாகவே அன்பார்களே, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய ரத்தத்தை குடித்தால் ஒழிய உங்களுக்குள்ள உயிர் இருக்காது. அந்த உயிரை பெறணும் அப்படின்னா அன்பார்களே, இப்ப 4வது பகுதிக்குள்ள அப்படியே நைஸா உள்ள போவோம். 4வது பகுதியில் நாம் அதற்கு தயாராக இருப்பதற்கான அருமருந்தும் உணவும் எது என்றால், வாழ்வு என்றாலே உயிர்னு அர்த்தம். யோவான் நற்செய்தி 6:53 என் சதையை தின்று மானிட மகனுடைய ரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள். உங்களுக்கு உயிரே இருக்க, செத்தவன் பேணம், பேரே கிடையாது. நமக்கு இன்னைக்கு பேர் இருக்கலாம், உங்க பேர் என்னது அப்படின்னு என்கிட்ட கேட்பாங்க. நான் சொல்லுவேன் ஆண்டனி, ஞானசீல, விஜேலியஸ், டேனியல், பெரஸ். ஓஹோ, எவ்வளவு பெரிய பேரு. சார் இன்னைக்கு கண்ணை மூடிட்டாருன்னு வைங்க, விஜயன் அப்படியே கண்ணை மூடிட்டாருன்னு வைங்க, அவருடைய பேர் என்னது? பிணம்.
பாடி BODY. எப்ப பாடியை எடுப்பீங்க? எப்ப சவத்தை ஒதுக்குவீங்க? எப்ப புணத்தை எடுப்பீங்க? ஐயோ நாரி தொலைய போகுது, பிரீசரும் கூட கெட்டு போச்சு, நல்லா தூக்குங்க, சீக்கிரம் தூக்கி கொண்டு போதங்க ஐயா. அதுக்கு முன்னால ஆண்டனி ஆனசீல விசேலியஸ் டேனியல் பெரஸ், ஆண்டவரே எவ்வளவு பெரிய பேரு. செத்த அன்னைக்கு மவனா பிணம், பாவி பயல. நாம பெரிய பயங்கரமா வாலாட்டிட்டு இருக்கோம். எங்களால முடியாதது உலக உருண்டையிலே கிடையாது. யாராவது மறுபடியும் நம்ம வீட்டுல நீங்க பெரிய பாசம்னு சொல்றீங்கல்ல, உங்களுடைய தாத்தா பாட்டி நாளைக்கு உயிரோட வரணும்னு ஒரு ஆள் விரும்புறீங்களா? ஐயையோ வரக்கூடாது சாமி, சோறு யாரு போடுற சார், என்னத்தை போட்டுவீங்க? அதெல்லாம் முடியாது பிரதர். நான் இதுக்கு சொன்ன ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ஏன்னா நம்ம சொல்லணும்ல, நம்ம வந்தாலே ஒரு கலகலப்பு வேணுங்கிறதுக்காக. ஒரு சாமியார், அவர் பூசையில நிறைய பேர் ஒழுங்கா இருக்க மாட்டாங்க, பூசை வரவும் மாட்டாங்க. சாமியார் நல்ல அருன்னு அறுப்பாரு, நிறைய பேர் தூங்கிடுவாங்க. பாருங்க, நடிச்சாம பூசையில இல்ல, சாதாரணமான நாள் பூசையிலுமே நிறைய குரட்ட சத்தம் அதிகமா கேட்கும். அப்படியே பார்த்தாரு, என்னடா பண்றது, மக்கள் கூட்டம் வரமாட்டேங்க. ஞாயிற்றுக்கிழமை பூசையே 12 பேர் தான் வாரான். ஐயோ காணிக்கையை பார்த்தா 25 பைசா 30 பைசா தான் உழுது, என்ன செய்யலாம், நல்ல ஒரு பிளான் பண்ணுவோம் அப்படின்னு அவர் நல்லா யோசித்தார். யோசித்து ஒரு அறிவிப்பு சொல்றாரு. அன்பார்ந்த பங்கு மக்களே, ஞாயிற்றுக்கிழமை பூஜையில மைக்க கொஞ்சம் நல்ல சவுண்டா வையா, உதயசர இன்னைக்கு கொஞ்சம் வெளி ஸ்பீக்கரை கொஞ்சம் சத்தமா வையா பிரசங்கத்துக்கு வச்சார். அது ஊரா கேட்கும். அன்பார்ந்த இறை மக்களே, இந்த அறிவிப்பை 3 முறை நான் அறிவிக்கின்றேன். அடுத்த வாரம் 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் நம்முடைய மாதா திருவிழா அன்றைக்கு 15ஆம் தேதி காலை திருப்பலி முடிஞ்ச பிறகு நான் நம்முடைய பக்கத்தில் இருக்கிற கல்லறை தோட்டத்திற்கு வந்து எல்லார் மக்களோடையும் சேர்ந்து போய் அங்கே இருக்கிற மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்களை உயிர்த்தெழ செய்ய போறேன். நீங்க எல்லாருக்கும் பங்கு பெருங்க சொல்லிட்டாங்க. சேசுவே எல்லாரும் அங்கங்க போன் பண்றான், ஃபாரின்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து நிறைய பேர் வந்துட்டான். ஐயோ கூட்டமா, ஊரே பயங்கர விழா கோலம். ஊருக்குள்ள பலவிதமான கடைகள் வேற, அங்கங்க அந்த கடை முட்டாய் கடை இந்த கடையெல்லாம் போட்டாச்சு. சாமியார்ட்ட சொல்றான், சாமி நான் இந்த தண்ணி பந்தல் நான் வச்சுக்கிறேன், நான் சோத்த போடுறேன், நான் இதுக்கு இது போடுறேன், சாமியா ஆச்சு ஊற்றி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஐயா பூசை முடிஞ்சது. 15ஆம் தேதி சாமியார் பூசையை வைக்கிறாரு. பூசை முடிச்சு சுதந்திர கொடியை ஏத்துறாரு. ஏத்தி முடிச்சுட்டு அந்த கருப்பு அங்கிய போட்டு கல்லறை தோட்டத்தை நோக்கி அப்படி மியூசிக்கை போட்டுட்டு போகுது. போய் அந்த கல்லறை தோட்டத்துக்கு போறாரு. போயிட்டு ஒரு கல்லறைக்கு போறாரு. ஒரு பேர் எழுதியிருக்கு, விஜயன், வயது 65, அவருடைய கல்லறை. அந்த கல்லறைகிட்ட போய் ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் அப்படின்னு சொல்றாரு. டபால்னு ஒரு குடும்பம் டபக்குன்னு ஆண்டவர் சாமியார் காலில் விழுந்துச்சு. சாமி இவரை எழுப்பி விட்டுறாங்க, அவர் சாகணும்னே நாங்க வேளாங்கண்ணியில பூசையெல்லாம் வச்சிருக்கோம். ஐயோ ரொம்ப நாள் கிடந்து வெந்து நொந்துதான் செத்தாரு. இப்ப நீங்க உயிரோட எழுப்பிட்டீங்கன்னா அவருக்கு சோறும் போட முடியாது, ரொம்ப முடியாது ஃபாதர், தயவு செய்து விட்டுருக்க ஃபாதர், ப்ளீஸ் ஃபாதர் அப்படின்னு எல்லாம் கண்ணீர் விட்டாங்க. என்னடா இது, என்னடா நம்மள உயிர்த்தல் விட மாட்டேங்காங்களே அப்படின்ட்டு சாமியார் அடுத்த கல்லறைக்கு போறாரு. அடுத்த கல்லறை, சரி இவன் இப்ப வயசான ஆட்களை எழுப்பினா இவன் திணறான், சரி பரவாயில்ல, நல்ல இளமையான ஆளா பார்த்து எழுப்பி விட்டோம்னா அவங்களுக்கு பயனுள்ளவனா இருப்பான் போல் தெரியுது அப்படின்னு அடுத்த கல்லறைக்கு போறாரு. அமளி, வயது 32, பொம்பளை கல்லறை. இயேசுவின் பெயரால் அப்படின்னு சொன்னா ஒருத்தன் டமால்னு காலை இறுக்கி கட்டி பிடிச்சிட்டான் ஆண்டவர் சாமிகிட்ட. ஃபாதர் ஏன் பொஞ்சாதிதான் ஃபாதர், இவளுக்கு நான் தான் விஷம் வச்சு கொன்னேன், அடங்கா புடாரி ஃபாதர். ஐயோ இவளை நான் இவ செத்துட்டாங்கிற நம்பிக்கையில இன்னொருத்தைய வரை கல்யாணம் பண்ணிட்டேன், அவ இவளை விட டபுள் மடங்கு அடங்கா புடாரி. ஐயோ வாழ முடியாம தவிக்கிறப்பாரு, இப்ப இவளையும் உயிர்த்த வச்சுட்டீங்கன்னு வஞ்சேன். ஐயோ ஏன் பாடு, பயங்கரமான பாடு ஃபாதர், பிளீஸ் ஃபாதர், பிளீஸ் ஃபாதர், பிளீஸ் ஃபாதர். அப்படியே சாமியார் என்னடா பண்றது, உயிர்த்தல வைக்க முடியலையே இந்த பயிர்வ அப்படின்ட்டு அடுத்தாப்புல ஒரு குழந்தை கல்லறைக்கு போவோம். 65 அமலைக்கு 35
அப்படியே போய் கல்யாணம் பண்ணாங்க 64 35 30 வயசு வித்தியாசத்துல. கதைக்கு கண்ணு மூக்கெல்லாம் வைக்கப்படாது. சும்மா கற்பனையை சொல்லிட்டு இருந்தா நீங்க அதுக்குள்ள எல்லாம் உயிரோட தேடுறீங்க. எப்படியோப்பா எங்க அம்மாவுக்கு இளமையா கொடுத்துட்டு இருக்கு, ஆண்டவருக்கு தான். அப்படியே குழந்தை கல்லறைக்கு போறாங்க. சாமி போறாரு. உடனே அங்கேயும் ஒரு தம்பதியில் காலில் விழுந்துட்டாங்க. ஐயா சாமி தயவு செய்து இந்த புள்ளைய எழுப்பி விட்டுறாங்க, அந்த புள்ள ஐயோ ரொம்ப பயங்கரமான முறையில பிறந்தது, அது உடம்பு பூரா ஒரு மாதிரி புண்ணா இருந்து அப்படி இருந்து இப்படி இருந்து எத்தனையோ ஆஸ்பத்திரிலாம் கொண்டு போன பாரு, ஐயா முடியல பாரு, அப்படியே செத்துட்டு பாரு, ரொம்ப நல்லதா போச்சு பாரு, அதன் பிறகு என் வீட்டுல நல்ல பிள்ளை எல்லாம் நல்லா இருக்கு பாரு, தயவு செய்து எழுப்பி விட்டனா எல்லாருக்கும் தொத்து வியாதி வந்துடும் பிளீஸ். அப்படியே சாமி அங்கேயே கலத்தி தூர போட்டார். சை இவனுகிட்ட யோசிச்சு பாருங்க, செத்தவங்க யாராவது உங்க வீட்டு வாசல்ல குரல் கேட்டுச்சுன்னு வைங்கள, போன வாரம் அல்லது போன மாசம் செத்தவங்க உங்க குரல் அப்பா குரல், இன்னைக்கு நீங்க டாய்லெட்ல போய் உட்கார்ந்துருக்கீங்க, அந்த நேரம் பார்த்து உங்க அப்பாவுடைய குரல் கேட்குது வைங்கள, மகளே மகளே அப்படின்னு கேட்டவன என்ன செய்விய? பயந்து நடுங்கி ஐயையோ கூட கொஞ்சம் ஒரு 15 கிலோவாவது வெளிக்கி விட்டுட்டு தான் வருவீங்க. ஐயையோ குடல் பூரா வெளியே போயிடும் பயந்து. பேய் உயிரோட இருக்கும்போது எங்க அப்பா எங்க அம்மா அவங்கள மாதிரி தங்கமானவங்க யாருமே இல்லை. செத்த பிறகு அதனால தயவு செய்து உயிரோட இருக்கும் பொழுதே அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை, அவர்களுக்கு வேண்டிய அருமையான அருமையான ஆன்மீக ஆகாரங்களை, ஆன்மீகத்தை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் கொடுக்க வேண்டியது கடமை. பிளீஸ் அன்பார்ந்தவர்களே, அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 3:2 சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த கேட்டகரி 5வது, நாம் ஆண்டவருடைய சீடர்களாக ஆண்டவருடைய இறையரசை பரப்புவர்களாக இருப்பவருடைய தகுதி 1 தீமோத்தேயு 3:2 குறை சொல்லுக்கு ஆளாகாதவராகவும் ஒரு மனைவி கொண்டவராகவும் அறிவு தெளிவு கட்டுப்பாடு விருந்தோம்புதல் கற்பிக்கும் ஆற்றல் ஆகியவற்றை உடையவராகவும் இருக்க வேண்டும். குடிவெறிக்கும் வன்முறைக்கும் இடம் கொடாமல் கனிந்த உள்ளத்தினராய் இருக்க வேண்டும். தமது சொந்த குடும்பத்தை நல்ல முறையில் நடத்தி தம் பிள்ளைகளை பணிவுடன் மிகுந்த கண்ணியத்துடன் வளர்ப்பதற்கு ஆவண செய்பவராக இந்த ஆண்டவருடைய சீடர், ஆண்டவருடைய சீடர் சீடர் பொதுவா கடவுளுக்காக வாழ்பவர்கள் இப்படி இருக்கணும் அன்பார்ந்தவர்கள். நாம இதெல்லாம் இப்ப வாசிக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு தகுதியற்ற நிலைமை யோசித்தோம் பத்தியா? யோசிச்சு பாருங்க, உண்மைதானே? இப்போ இதை நான் இப்ப வாசிக்கும் பொழுது குறை சொல்லுக்கு ஆளாகாதவராகவும் அறிவு தெளிவு கட்டுப்பாடு விருந்தோம்புதல் கற்பிக்கும் ஆற்றல் இவைகள்லாம் இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஒருவேளை இருந்தா அதுல கொஞ்சம் மதிப்பெண் போட்டுக்கலாம். குடிவெறிக்கும் வன்முறைக்கும் இடம் கொடாதவர்களாக கனிந்த உள்ளத்தினராக சொந்த குடும்பத்தை நல்ல முறையில் நடத்தி பிள்ளைகளை பணிவுடனும் கண்ணியத்துடனும் வளர்ப்பவர்களாக இருப்பவர்களாக நாம இருக்கணும். அன்புக்குரியவர்களே, இயேசுவே நன்றி மரியை வாழ்க. இதற்காக சத்தியமா சொல்றேன் அன்பார்களே, இறை பணிக்காக ஒரு ஆதாயத்தை எதிர்பார்க்கணும் அப்படிங்கிற நோக்கம் இருக்கக்கூடாது. இறை பணி இப்ப நீங்க ஞாயிற்றுக்கிழமை எப்படி நீங்க செலவு பண்றீங்க? ஓய்வு நாள் சட்டம் அப்படிங்கிறது அந்த ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றாமல் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றணும். இதான் திருச்சபை கட்டளையும் ஆண்டவருடைய கட்டளையும். அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் நம்ம ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்காவது போறோம், அதுவே உண்மையிலே பாராட்ட தகுந்தது. அது போதுமானதுன்னு சொல்லலனா, தயவு செய்து ஞாயிறு திருப்பலியை கடைபிடிக்கிறோம், அதுதான் குறைந்தபட்சம், மிக குறைந்தபட்சம். ஆனா அன்பார்களே, நாம அந்த ஞாயிற்றுக்கிழமையில ஒரு பஸ் எடுத்துக்கிட்டோ அல்லது வண்டி எடுத்துக்கிட்டோ அல்லது ஒரு வாகனத்தை எடுத்துக்கிட்டோ ஒரு கூட்டமாகவோ அல்லது தனியாகவோ நாம ஒரு இடத்துக்கு ஒரு ஊருக்கு போய் அந்த ஊர்ல உள்ள நோயாளிகளை குடும்பம் சந்திக்கிறது, அந்த நோயாளிகள் ஒரு 10 நோயாளிகள் முன்னாடியே போய் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப உங்க ஊருக்கு வாரையா, நம்ம அன்பியத்துல நம்ம வின்சென்ட் டிபால் சபையில எல்லாம் பேசுறோம்ல, அப்படி பேசும்போது எப்ப உங்க ஊர்ல நான் வாரேன், ஒரு 4 வீடுகளை சந்திப்போம், 4 நோயாளிகளுக்காக செபிப்போம், அப்படி போகணும். அதுக்கான ஆதாயத்தை எதிர்பார்க்கிறவர்களாக போகும்பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நல்லா கவனிங்க, லூக்கா 10:4 பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் எடுத்து செல்ல வேண்டாம். ஆண்டவருடைய உத்தரவு சார்.
ஆமா, அன்னைக்கு ஊழியர்கள் அப்படிங்கறத காட்டுறதுக்காக அன்பார்களே பல்வேறு விதமான டான்ஸ், பயங்கரமான அழகழகான டிரெஸ், ரொம்ப பயங்கரமான ஆடம்பரங்கள் காட்டப்படுகிறது. நீங்க எங்க ஊர் பக்கம் வந்தீங்கன்னா அன்பார்களே தயவு செய்து இதை ரெக்கார்டிங் பண்ணா நீங்க இதை அவங்களுக்கு கூட அனுப்பலாம். இந்த மோகன் சி லாசரஸ் அப்படிங்கிறவரை நீங்க போய் பார்த்து பேசணும்னா 10,000 ரூபாய் காணிக்க கொடுத்தா தான் பார்க்க முடியும். அவலாம் கேவலம் அன்புக்குரியவர்களே. ஆமா, 100% உண்மை. அது ஏகப்பட்ட தடைகள். அது இன்னைக்கு இல்ல, நாளைக்கு இல்ல, நாளை மறுநாள். அப்பா, யாருகிட்ட கதை விடுறீங்க? நான் உதாரணத்துக்கு ஒன்னு சொன்னேன் பாருங்க. இன்றைக்கு ஆதாய நோக்கு இல்லாத ஒரு ஊழியம் இருக்கிறதா என்று உற்று நோக்கும் பொழுது மிகவும் குறைவு அன்பார்கள். லூக்கா நற்செய்தி அன்பார்களே 9:3 அதே வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் மறுபடியும் அந்த சீடர்களை கூப்பிடுறார். லூக்கா 22:35 நான் உங்களை பணப்பையோ மிதியடியோ எதுவும் இல்லாமல் அனுப்பிய பொழுது உங்களுக்கு ஏதாவது ஒரு குறை இருந்ததா? இயேசுவே கேட்கிறார். அப்படி கேட்கும் பொழுது அவர்கள் ஒரு குறையும் இருந்ததில்லை என்று சொன்னார்கள். அவங்களுக்கு தேவையான உணவும் அந்த தேவையானபடியான தங்குமிடமும் போதையா அன்பார்களே. போதும் என்ற மனம் இல்லை என்றால் நீங்க ஊழியமும் பார்க்க முடியாது, குடும்பமும் நடத்த முடியாது. ஆண்டவரே, எனக்கு இன்றைக்கு தேவையானதை நீங்க கரெக்டா கொடுக்குறீங்க ஆண்டவரே. ஆமான் பாருங்களே, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த விஜயன் பிரதர்னு ஒரு ஆள் இருந்தார் இல்லையா, இருக்கிறார். அவர் கேன்சர்ல கிடந்தார்ல. அந்த 3 மாசத்துல அன்பார்களே, அந்த 3 மாதம், அந்த 3 மாதம் 4.5 மாசம் எங்க கிடந்த? மதுரையில கிடந்தேன். அப்போ அன்பா நல்லா கவனிங்க, 4,85,000 ரூபாய் நீங்க கொடுத்தது சாமி. ஹலோ, நான் சொல்றது சாட்சி. ஆண்டவர் உன்னுடைய தேவைகளை அந்தந்த நேரத்தில் கரெக்டா, அதான் அவ்வளவுதான், அதோட ஆஃப். நானே போன் பண்ணி ஐயோ இனிமே எனக்கு வேண்டாம் தயவு செய்து அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு போச்சு அன்புக்குரியவர்களே. ஆமா, நீ பணப்பையோ மிதியடியோ காலுக்கு வாரோ அல்லது சோத்துக்கு துட்டோ எடுக்காதல, உன்னைய நான் பாத்துக்கிறேன்ல மோவான. இதெல்லாம் சேசனார் சொன்னது நான் பொய்யா அன்புக்குரியவர்களே? ஆமேன், அல்லேலூயா. கடைசியாக பார்க்கிறோம் அன்பார்களே, மிக முக்கியமான ஒன்று அன்புக்குரியவர்களே. அதை நான் கொஞ்சம் முன்னாடியே சொல்லிட்டேன், பரவாயில்லை. யாக்கோபு எழுதிய திருமுகம் 5:14 நீங்கள் உண்மையாகவே கடவுளை சார்ந்த இயேசுவை சார்ந்த உண்மையான கிறிஸ்தவர்கள் என்றால், யாக்கோபு 5:14 எடுத்து வாசிங்கம்மா. உங்களுள் யாரேனும் நோயற்றிருந்தால் திருச்சபையின் மூப்பர்களை அழைத்து வாருங்கள். அவர்கள் ஆண்டவரது பெயரால் அவர் மீது எண்ணெய் பூசி இறைவனிடம் வேண்டுவார்கள். ஆமென். நல்லா கவனிங்க. நம்முடைய மூப்பர்களை, நம்முடைய குருக்களை, நம்முடைய துறவிகளை, நம்முடைய பங்கு தந்தையை பயன்படுத்துபவர்கள் ஊழியர்கள். ஆமா, சாமிகிட்ட போய் சொல்லணும், ஃபாதர் இப்படி இந்த தெருவில் இந்த இடத்துல ஃபாதர் நம்ம இங்க அன்பியத்தை சேர்ந்தவன், அந்த அன்பியத்தை சேர்ந்தவங்க ஃபாதர் அவங்க ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க, அவங்க வீட்டில் பேசணும் ஃபாதர், ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க ஃபாதர், எத்தனாம் தேதி நீங்க வரலான்னு சொல்லுங்க ஃபாதர், நான் அவங்கள ஒரு ஒழுங்குபடுத்தி அமைதிப்படுத்தி அன்னைக்கு எல்லாருமே வீட்டில் இருக்க மாதிரி நான் பாத்துக்கிற மாதிரி, நீங்க ஒன்றும் கவலைப்படாங்க. எத்தனாம் தேதி கொடுக்கலாம் ஃபாதர்? 15ஆம் தேதி. இத்தனாம் தேதி சாயந்தரம் 5 மணிலேருந்து 9 மணி 8 மணி வரை, 5 மணிலேருந்து 6 மணி வரை 1 மணி நேரம் போதும் ஃபாதர், தாராளமா போதும் ஃபாதர். சரி, ஓகே. நேரம் அங்க போய் ஏமா இத்தனாம் தேதி சாமி விடுறாங்க, அன்னைக்கு வீட்டுல உள்ள அத்தனை பேரும் இருக்கணும். மோகனுக்கு அந்த வேலை இருக்கு, நொந்த வேலை இருக்கு, தலைக்கு மேல வேலை இருக்கு, காலுக்கு கீழே வேலை இருக்கு, இந்த வேலையான்னு சொல்லப்படாது. சாமி ஆண்டவரே உன் வீட்டுக்கு வரார், மூட்டை நல்லா கிளீனா சுத்தம் பண்ணி கம்ப்ளீட்டா நல்லா வச்சு கம்ப்ளீட்டா சூப்பரா இருக்கணும். பிளஸ் சாமியார் வந்தவொடனே உன் பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு தோசரம் கேட்க வச்சு உன் பிள்ளைகளுக்கு என்னென்ன ஜபம் தெரியுமா அதெல்லாம் சொல்லணும். ஆண்டவர் உங்க வீட்டுக்கு வர்றாரு சொல்லணும். எல்லாரும் நல்ல பயபக்தியோட இருந்து உங்க வீட்டுக்குன்னு ஒரு ஜப பாடல் கண்டிப்பா இருக்கும். இருக்கா? ஐயோ தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கிறீங்க, நான் வேற சாபாரம் உளறிட்டேன். உங்க வீட்டுக்குன்னு ஒரு ஜப பாட்டு இருக்கா? இருந்தா நல்லது.
இருந்தா நீங்க ஏக பரிசுத்த கத்தோலிக்க திருச்சி விசிக்கிறேன். உங்க குடும்பத்துக்குன்னு ஒரு பாட்டு, அந்த எந்த ஜபத்தை தொடங்கினா அந்த பாட்டை தொடங்கி தான் ஆரம்பிக்கணும். அமலோர் பவியே அருள் நீரை தாயை வாழ்க வாழ்க, இது எங்க குடும்ப பாட்டு. எப்படி? ஆமா, எந்த ஜாமியம் தான் மொத்தல்ல அந்த பாட்டை பாடி தான் ஜெபிப்போம். அதன் பிறகு அந்த ஜாமியார் ஜெபிச்சு அழகா சிலுவை போடுவார். எல்லாருக்கும் சிலுவை போட்டு அனுப்பணும். அப்போ அந்த குடும்பத்தை அந்த அருட்தந்தை தெரிந்து கொண்டு மட்டுமல்ல அன்பார்களே, அங்க இருக்கிற வியாதியஸ்வரர் மேல அவர்கிட்ட சொல்லணும், சாமி கிறிஸ்மா என்ன எடுத்துட்டு வாங்க, அந்த அந்த பரிசுத்த தைலத்தையும் எடுத்துட்டு வாங்க ஃபாதர், ரெண்டு குட்டியும் எடுத்துட்டு வாங்க சாமி. அங்க ஒரு ஆள் உடம்பு சரியில்லாம இருக்காரு, அவங்க தாத்தா பாவம் வயசானவங்க உடம்பு சரியில்லாம படுத்துருக்காங்க, அவங்களுக்காக செபிக்கலாம். எத்தனை பேர் கூப்பிட்டோம். என்ன இதா இருக்கு பிரதர், விஜயன் பிரதர், நீங்க ஜூன் மாசம் ஃபுல்லா அந்த வலம்புரி சங்கெடுத்து எங்க நடு காதல வச்சு ஊதுனீங்க. எப்படி? ஏ திருஇருதய படத்தை சாபிங்க, ஏ திருஇருதய படத்தை புதுப்பிங்க அப்படின்னு எங்க நடு காதுக்கு உள்ள அந்த கிளியிற அளவுக்கு குத்தி ஊதுனீங்க. நாங்க கேட்டமாக்கும். என்ன இதா இருக்கு, என்ன நான் கேட்டேன். காட் பிளஸ் யூ. நிறைய பேர் இது மாதிரி சொல்லுவாங்க. ரொம்ப நல்லது நல்லது. நானும் வந்தாரு. அல்லேலூயா. ரொம்ப நன்றி. ஆண்டவருக்கு நன்றி, மகிமை உண்டாகட்டும். ஆகவே அன்பார்ந்தவர்களே, நாம ஒரு விஷயத்தை கடவுள் பெயரால் வருபவர் சொல்லும் பொழுது அதை எடுத்துக்கொண்டு போய் இன்னொரு இடத்துல அப்படியே பங்கு விடும். இப்போ நீங்க இன்னைக்கு காலையில பிரதர், நம்முடைய பாக்கியராஜ் பிரதர் அருமையான வழிபாடு நடத்தினாங்க. அவருடைய வழிபாட்டுக்கு உள்ள இருந்து யார் எத்தனை பேர் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க, இந்த இறை வார்த்தைகளுக்கு உள்ள அவர் சொன்ன ஒரு 4 வார்த்தைகளை மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஆமா, நான் காலையில பிரதர்ட்ட சொன்னேன். ஆனா நான் இன்றைக்குன்னு எழுதி வச்சிருந்த என்னுடைய ஜெப குறிப்பில் இருந்த வசனங்களை நீங்க இன்னைக்கு பேசுனீங்க. ஆண்டவருக்கு மகிமை. ஆண்டவர் என்ன கன்ஃபார்ம் பண்றாரு. அப்போ இன்றைக்கு பெற்றேலுக்கு உள்ள ஒருமனப்பாட்டு நாவியை ஊற்றி இருக்காரு. அப்போ அன்பார்களே, நம்பிக்கையோடு வேண்டும் பொழுது அவர் நோயிலிருந்து அந்த 15ஆம் வசனத்தை சிஸ்டர் வாசிக்கல 14-15 நம்பிக்கையோடு அவர் ஜெபிக்கும் பொழுது அந்த அவர் நோயிலிருந்து விடுதலை அடைவார். மட்டுமல்ல, அவருடைய பாவமும் மன்னிக்கப்படுமா. இதுக்கு நாம உதவியா இருக்கணும் அன்புக்குரியவர்களே. அல்லேலூயா. இயேசுவே நன்றி. மரியை வாழ்க. இயேசுவே தாவீதின் மகனே, என் மேல் இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. பரமபிதாவே, எங்களை உற்று நோக்குகிற நல்ல தகப்பனே, அப்பா, இறை அரசு, இறை ஆட்சி ஆண்டவரே வந்திருக்கிறது, வந்துவிட்டது என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் அது தொடர்பான செயல்பாடுகளில் அப்பா என்னை அர்ப்பணிப்பதற்கு எத்தனை பின்வாங்குதல்கள் தகப்பனே. என்னுடைய வாழ்க்கையிலே இந்த 2100 சில்லற நாட்கள் இதோ இந்த இணைப்புக்குள்ளே இருக்கிறேன். என்னுடைய ஜபத்து நிமித்தமாக ஐயா, என்னுடைய அறிவுறுத்தல் நிமித்தமாக எத்தனை பேரை இணைப்புக்குள்ளே கொண்டு வந்தேன் என்று நினைக்கும் பொழுது வெக்கமா இருக்கு ஆண்டவரே, வெக்கமா இருக்கு ஆண்டவர். இன்னும் அந்த 75 கூட நாங்க பிடிக்க முடியல ஆண்டவர். ஐயா ஐயா, ஒவ்வொரு நாளும் 2000 பேருக்கு மேல நாங்க இந்த செய்தியை அனுப்புறோம். ஆனாலும் ஆண்டவரே, இன்னும் நாங்கள் அதிகமாக உழைப்பதற்கு அப்பா நீங்க அருள் தரணும் ஆண்டவரே. எத்தனை விதவிதமான பிரச்சனைகள், எத்தனை துன்பங்கள் ஆண்டவரே. அவை அனைத்துக்கும் பின்பாகவும் உம்முடைய சீடத்துவத்தை உதாசீனப்படுத்தியது இருக்கிறது ஆண்டவரே. ஐயா, உம்முடைய அலுவலை நான் அக்கறையின்றி செய்தது நிமித்தமாக ஆண்டவரே அனுமதிக்கப்பட்டிருக்கிற இந்த வியாதிகள் இனி நான் தீர்மானம் பண்றேன் ஆண்டவரே, வாரம் தோறும் ஒருவரையாவது, ஒரு நோயாளியாவது, யாரையாவது ஒருவரையாவது, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஆண்டவரே. எனக்கு இப்படிப்பட்ட தெரிஞ்சவங்களே ஒரு 100 பேர் இருக்கிறாங்க.
யார்கிட்டயா ஒருவரை உம்மிடம் திருப்பி கொண்டு வரும்படியாக அப்பா எனக்கு அருள் புரியும் ஆண்டவரே. என்னால் இயலாத ஆண்டவரே, ஆம் ஆண்டவரே, என்னால் முடியும் என்று சொல்வதற்கு இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. நீர் விரும்பினால் என் தலை அசைப்பும் என்னுடைய விரல் அசைப்பும் நீர் விரும்பினால் தான் நடக்கும். ஐயா ஐயா, என் மேல இரக்கமாயிருக்கு ஆண்டவரே. உம்முடைய சீடனாக உமக்காக உயிரையே கொடுப்பவனாக உன் பொருட்டு எந்த இழப்பு வந்தாலும், எப்பேற்பட்ட இழப்புனாலும் அதை சகித்துக் கொள்வேன் ஆண்டவரே. ஐயா, சகித்துக் கொள்வேன் ஆண்டவரே. ஐயா, அதை ஏற்றுக்கொள்வேன் ஆண்டவரே. அப்படிப்பட்ட சீடனாக, சீடத்தியாக அப்பா என்னை மாற்றி உம்முடைய பரிசுத்த இறையரசு நான் என்னை அர்ப்பணிக்க ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் அம்மா. இறைவனின் தாயி, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதுமே இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுங்கள் அம்மா. ஆமேன், 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 ஆமேன். சியோன் மூவலை ஆவியானவர் சிவக்குழுவின் சார்பாக